பாஜக அதான் நினைக்கிறது, நீ வந்து திமுக ஓட்டை தான் பிரிக்கணும்னு நினைச்சோம், பட் நீ அதிமுக ஓட்டை பிரிச்சிட்ட. அதிமுக 23% அவங்க சொன்னாலும் கூட விஜய் பிரிக்கக்கூடிய மேஜர் ஓட்டு வந்து அதிமுக ஓட்டை தான் பிரிக்கிறாரு. அதிமுக தலைவர்கள் பல பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஜெயசெட்டி பிரபாகரன் போயிட்டார், செங்கோட்டையன் போயிட்டாரு, பல நிர்வாகிகள் போயிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பலகீனமாகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது விஜய் வந்து என்ன பண்ணலாம், இதே மாதிரியான சூழ்நிலையில் தேர்தலை சந்திக்கிற பட்சத்தில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பின்னடைவு ஏற்படும். அப்போ என்ன பண்ணலாம்னா விஜய் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இல்லையா விஜய் பாஜகவிற்கு திமுக விட எதிரி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். விஜய் வந்து திமுக விட வந்து பாஜக தான் எதிரி, அதனால வந்து அவரை வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க, நெருக்கடி பண்ணுறாங்க, படத்தை முடக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி திமுக வாக்குகளே இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை அதை பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம். ஏற்கனவே பல இடங்கள் நாம் சொல்லியிருக்கோம். இவர் கேட்டவனே ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கேட்டவனே வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, கேட்குற எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு ஜனநாயகன் படத்தை முடக்கி வைத்து என்ன பண்ண போகிறாங்க, ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறதே ஒரு நரேஷன்.